We will now all join together to and that can be cropped as well. Right, so all of these people's hands will go up. Right, so I'll move in front, but this is the short generally. Okay. And then we can like... Sure, that's fine. And then I think they're going to be doing speeches from here. Okay, the podium. Yes. Okay. So I will let you know when the federal speaks. After federal speak, there's going to... புயலாக உருவானவன் கண்பட்டு போகுமோ என்றிருந்த வையம் கருதும் புகழ் கொண்டவன் கண்பட்டு போகுமோ என்றிருந்த வையம் கருதும் புகழ் கொண்டவன் களம்பாடும் புலவர்கள் குளமுள்ள வரலாற்றில் பல நூறு களம் கண்டவன் களம்பாடும் புலவர்கள் குளமுள்ள வரலாற்றில் பல நூறு களம் கண்டவன் பிரபாகரம் எங்கள் வழிகாட்டி பிரபாகரம் எங்கள் வழிகாட்டி எரிமலை மூச்சுக்கும் எழும் புயல் பேச்சுக்கும் உலகினில் வலிய தலைவன் மனம் நிறைந்து விடிவு தேடி விரைந்து போனீர் விழிகள் மூடி விதைகளானி மறவாது. மாலை வணக்கம். 2009 ஆண்டு காலப்பகுதியின் நினைவுகள் 16 ஆண்டுகள் கடந்த பின்னும் நமது மனங்களையும் எண்ணங்களையும் இன்னமும் விட்டு அகலாமலேயே இருக்கின்றன. அன்று நமது உறவுகள் அழுத குரல்கள் இன்னமும் நமது காதுகளில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அன்று அவர்கள் உடல் சிதறி உயிர் விட்ட காட்சிகள் இன்னமும் நம் கண்முன் நிற்கின்றன. கனடாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களாகிய நாம் தமிழ் கனடியர்களாகவும் உலகத்தின் பல நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் மக்களும் தாயகத்தில் இன அழிப்புக்கு உட்பட்டு கொண்டிருந்த நமது உறவுகளை காப்பாற்ற பல்வேறு முயற்சிகளை எடுத்த காலம் அது. லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் அப்போது நடந்து கொண்டிருந்த தமிழ் இன அழிப்பை தடுத்து நிறுத்த சொல்லி இந்த உலகத்திடம் கேட்டு பல பகுதிகளிலும் பல வீதிகளிலும்
இறங்கி நின்ற காலம் அது. இந்த உலகம் ஈழத்தமிழ் மக்களை இன அழிப்பிலிருந்து காப்பாற்ற தவறிவிட்டது. ஆயினும் நாம் சோர்ந்து விடவில்லை. மீண்டும் எழுந்தோம். நமக்கு நீதி வேண்டும் என்று ஒன்றுபட்டோம். பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கான நிவாரண உதவிகள் ஒரு புறம் செய்து கொண்டு மறுபுறத்தே தமிழ் இன அழிப்புக்கான அனைத்துலக அங்கீகாரம், அனைத்துலக பொறுப்புக்கூறல், பரிகார நீதி மற்றும் தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் அமைந்த ஒரு அரசியல் தீர்வு என்று பல அரசியல் இலக்குகளுக்காக கடுமையாக உழைக்கத் தொடங்கினோம். காலம் விரைந்தோடி செல்லும் இன்றைய காலத்தில் விவரிக்க முடியாத கொடூரம் மற்றும் வேதனைகளை எடுத்துரைக்க கூடிய உயிர் வாழ்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து செல்லும் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் இன அழிப்புக்கான பொறுப்பு கூறுதலையும் அதற்கான நீதியை வழங்குதலையும் துரிதப்படுத்த வேண்டிய அவசரம் ஏற்பட்டுள்ள இன்றைய காலத்தில் தமிழ் இன அழிப்பு நினைவகம் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். இன்றைய நாள் 2025 ஆண்டு மே மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமை பிரம்டன் நகரில் சிங்கூசி பூங்காவில் அமையவிருக்கும் தமிழ் இன அழிப்பு நினைவகத்தின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வை ஆரம்பிக்கவிருக்கின்றோம். Took place in Mullivaikkal, Sri Lanka in May 2009. Since 1948, successive governments of Sri Lanka have carried out various acts of Tamil genocide, including We kindly ask everyone to please remain standing. பொதுச்சுடரை தொடர்ந்து கனேடிய தேசிய கீதம் மற்றும் தமிழீழ தேசிய பாடல் இசைக்கப்படவிருக்கின்றது. தொடர்ந்து அனைவரையும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We kindly ask you remain standing for the remaining playing of the Canadian National Anthem and the Tamileelam National Anthem.
தமிழ் இன அழிப்பில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைந்த தமிழ் இன அழிப்பு நினைவகம் ஸ்ரீலங்கா அரச அதிகாரிகளால் இடிக்கப்பட்டது. இந்த மோசமான செயலுக்கு எதிராக உலகம் முழுவதும் கண்டனம் எழுந்தது மற்றும் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல முக்கிய உறுப்பினர்கள் இதை கண்டித்து சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்தனர். குறிப்பாக நகரபிதா பேட்ரிக் பிரவுன் உட்பட பலர் சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்தனர். ஜனவரி 20, 2021 அன்று பிராம்டன் நகர சபையானது தமிழ் இன அழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிராம்டனில் ஒரு நினைவகத்தை கட்டுவதற்கு வாக்களித்தது. நவம்பர் 1, 2023 அன்று பிராம்டன் நகர சபை உறுப்பினர்கள் ஒரு பிரேரணை மூலம் கனேடிய தமிழர் தேசிய அவையை இத்திட்டத்தை பிராம்டன் தமிழ் ஒன்றியம், பிராம்டன் தமிழ் மூத்தோர் சங்கம் ஆகியோரின் உதவியோடு முன்னெடுத்து செல்லுமாறு கோரியது. ஆகஸ்ட் 14, 2024 கனடாவில் உள்ள பிராம்டன் நகரில் அமைந்திருக்கும் சிங்கூசி பூங்காவில் தமிழ் இன அழிப்பு நினைவகத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட நிகழ்வானது கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது. அடிக்கல் நாட்டு நிகழ்வை சில தமிழின அழிப்பு மறுப்பாளர்கள் குழப்பும் முயற்சியை மேற்கொண்ட போதிலும் எந்த தடங்கிலும் இன்றி அடிக்கல் நாட்டு நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. பிராம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் தொடர்ந்து இத்திட்டத்திற்கு கொடுக்கும் தலைமைத்துவத்திற்கும் முழுமையாக வழங்கும் ஆதரவிற்கும் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் பிராம்டன் நகர சபை மற்றும் பிராம்டன் நகரம் தொடர்ந்து வழங்கும் ஆதரவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் கனடியர்களின் வரலாற்றில் பதிந்துள்ள இந்த வேலை திட்டத்தில் பங்களித்து கொண்டிருக்கும் சக அமைப்புகள், பங்குதாரர்கள் மற்றும் தனிநபர்களின் கூட்டு முயற்சிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் பல்வேறு நிலைகளில் இந்நினைவகத்துக்கான கட்டுமான பணிக்கு வேண்டிய நிதி பங்களிப்பை வழங்கிய தனிநபர்கள், வணிக நிறுவனங்கள், சங்கங்கள் மற்றும் அமைப்புகளுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்நினைவகத்தின் கட்டமைப்பு பணியில் தமது நேரத்தை ஒதுக்கி அயராது பணியாற்றிய அனைத்து தன்னார்வ தொண்டர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Thank you to all our dignitaries for joining us for the ribbon cutting ceremony. Next in our ceremony, we invite His Worship Mayor for the City of Brampton, Patrick Brown, to do the honors of unveiling the monument. We will now all join together to witness this பஞ்சம் மிகுந்தால் என்ன
இனத்தாகும் தனியாது எங்கள் தாயகம் யாருக்கும் பணியாது தமிழ் இனத்தாகும் தனியாது எங்கள் தாயகம் யாருக்கும் பணியாது. Thank you to His Worship Mayor Patrick Brown and all dignitaries who inaugurated the Tamil Genocide Monument today at Chinguacousy Park in Brampton, Ontario, constructed in remembrance of the victims of the Tamil Genocide being committed by the Sri Lankan state. Sri Lanka அரசால் மேற்கொள்ளப்படும் தமிழின அழிப்பில் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவாக அமைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. நமது நிகழ்வில் அடுத்ததாக Next, we call upon Tamil Genocide